ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர், எனக்கு இன்குபேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில, எந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் ஈரப்பதம் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அவங்களுக்காக மட்டும் இல்லை, இன்குபேட்டர் யூஸிங் பற்றி தெரியாதவங்களும் இந்த வீடியோ முழுசாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ தான் வந்து நியூவாக வந்து இன்குபேட்டர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். எப்போவுமே வந்து நீங்கள் நியூவாக வந்து இன்குபேட்டர் வாங்கினாலும் இந்த மாதிரி வந்து ஃபேன் ஒர்க் ஆகுதா, டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா, உள்ளே வந்து பல்ப் எல்லாம் கரெக்டாக ஃப்யூஸ் போக. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். கோழி வளர்ப்பில் வந்து அதிகமாக லாஸ் வந்து இதனால தான் வந்து வருது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தவறான முட்டை தேர்வு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா முட்டை வச்சு ஒரு 3-4 வாரம் கழித்து நம்ம வந்து இன்குபேட்டரில் வந்து ஹேச்சிங் வச்சா அது வந்து கண்டிப்பாக வந்து பொரிக்காதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் மிஸ்டேக். டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டே இருக்கணும். 37லேருந்து 38க்குள்ளே தான் வந்து நம்மளோட டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகணும். அந்த மாதிரி 39, 40 அப்படிங்கும்போது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி முட்டைக்குள்ளே அந்த இன்குபேட்டருக்குள்ளே வந்து ஹியூமினிட்டி, அந்த ஈரப்பதம் வந்து கரெக்டாக வந்து எல்லா முட்டைக்கும் வந்து பரவுதா, ஈரப்பதம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் கேரிங் வந்து இல்லாமல் இருந்தாலும் ஹேச்சிங் வந்து ஒரு 40லேருந்து 50% தான் இருக்கும். இந்த லாக்டவுன் கேரிங் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து அடிக்கடி போய் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்துடுவோம். அதே மாதிரி நல்லா வந்து லாக் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி இருக்கும்போது அதை இன்குபேட்டருக்குள்ளே இருக்கிற அந்த ஈரப்பதம் வந்து வெளியே வந்துடும். ஹீட் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நான் சொல்கிற மெத்தடெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஹேச்சிங் ரேட் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 80லேருந்து 95% வரைக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டரில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் இன்குபேட்டர் வந்து இருக்குது. நம்ம மார்க்கெட்டில் போய் நம்மளுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியே வந்து 3 டைப் ஆஃப் இன்குபேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் இன்குபேட்டர் அப்படிங்கும்போது அந்த முட்டையை வந்து நாம் தான் திருப்பி வைக்கணும். ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 டைம் கூட நம்ம வந்து முட்டையை வந்து திருப்பி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்து கோழி வந்து வளர்ப்பாங்கள்ல, ஒரு 5 கோழி 6 கோழி அந்த மாதிரி வச்சு வளர்ப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு ஹேண்டலில் நம்ம வந்து எக் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டா அதே வந்து அதுவாக ரொட்டேட் ஆயிரும். அந்த ஹேண்டிலில் வந்து நம்ம என்ன பண்ணலன்னா ஒரு டைமுக்கு இந்த சைடும் இன்னொரு டைமுக்கு வந்து இந்த சைடும் அந்த மாதிரி வந்து டேர்ன் ஆகிட்டே இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா லேபர் சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அடுத்தது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். நம்ம வந்து எக்கை லோட் பண்ணி விட்டால் போதும். நம்ம 21 நாளைக்கு வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. டெம்பரேச்சர், ஹியூமினிட்டி, எக் டர்னிங் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்துரும். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபார்ம், இப்போது அந்த வெள்ளைக்கோழி, அதாவது பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழியெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்களா, அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து வாங்கிக்கலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பண்ணையோட அந்த இந்த கோழிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு எந்த மாதிரி மெஷின் வந்து வாங்க முடியுமோ அந்த மாதிரி மெஷின் வந்து நம்ம வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சிஸ்டர், இதெல்லாம் ஓகே. நம்ம வந்து இன்குபேட்டர் வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து வாங்கி வச்சுருவோம். அது வந்து நம்ம முட்டைகள் வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து நம்ம முட்டைகள் செலெக்ஷன் பண்ணுறதுல தான் ஒரு 50% ஆஃப் ஹேச்சிங் வந்து இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்கோட செலெக்ஷன் வந்து சரியாக இல்லைன்னா எந்த ஒரு இன்குபேட்டருக்கும் 100% ரிசல்ட் வந்து தராது. நம்ம வந்து முட்டையை வந்து கரெக்டாக வந்து நம்ம தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் வந்து ஹேச்சிங் வந்து நல்லாயிருக்கும். நல்ல முட்டையை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா, முட்டையின் வெயிட் வந்து ஆவரேஜாக இருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மீடியம் சைஸில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிராக் இல்லாமல் ஷேப் வந்து கிராக் இல்லாமல் இருக்கிற முட்டையாக பார்த்து நம்ம வைக்கணும். அதே மாதிரி முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன முட்டை, பெரிய முட்டைன்னு சொல்லிட்டு சின்ன கோழிக்கு பெரிய கோழிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம பார்த்து வைக்கணும். இந்த கிராக் இருக்கிற எக்கையும் அந்த ஷேப் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த முட்டைகளை வந்து நம்ம வந்து இன்குபேட்டரில் வைக்காமல் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓவர் சைடுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அண்டர் சைடுன்னு சொல்லிட்டு எக்ஸ் வந்து இருக்கும். அதாவது கூமாச்சியாக இருக்கிறது வந்து கீழேயும், அந்த பட்டையாக இருக்கிறது வந்து கொஞ்சம் மேலேயும், அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எக்கை வந்து இன்குபேட்டரில்
5லேருந்து 7 நாளைக்குள்ள முட்டைகளை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடணும். ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த முட்டைகளை வந்து லோட் பண்ணால் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஹேட்சிங் வந்து கண்டிப்பாக இருக்காது. நம்ம வந்து முட்டைகளை வந்து எங்கேருந்து வாங்கலாம், எங்ககிட்ட தாய்க்கோழி இல்லை, நாங்கள் வந்து எங்கேருந்து முட்டை வாங்கி இன்குபேட்டரில் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபார்மை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மில் வந்து நம்மளுக்கு முட்டை கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் போய் அங்கே வந்து பேசி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து முட்டை வேணும், நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு 100 முட்டை வந்து எங்களுக்கு மந்த்லி எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுட்டா அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து அந்த முட்டையை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம்லேயும் வந்து எல்லா கோழிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கணும். ஒரு மேல் இருந்துச்சுன்னா 8 ஃபீமேல் கோழிகள் வந்து நம்ம வந்து ஹேட்சிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து தனித்தனியாக செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு சேவலுக்கு 8 தாய்க்கோழிகள் இருக்கணும், இல்லைன்னா ஒரு 5 தாய்க்கோழிகள் வந்து இருக்கலாம். 8ங்கிறது வந்து அதிகபட்சம், 5 4 அப்படிங்கிறது வந்து கரெக்டான லெவல். அதே மாதிரி எந்த ஒரு நோய் இல்லாத கோழி குஞ்சுகளாக அந்த ஃபார்மில் வந்து எந்த ஒரு நோயும் இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் அங்கே இருக்கிற முட்டைகள் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஹேட்சிங் வந்து வச்சிடலாம். நம்ம வந்து முட்டைகளை வந்து எந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இன்குபேட்டர் வச்சுருக்கிற ரூம் வந்து 25லேருந்து 30%, அதாவது 25லேருந்து 30 டிகிரி செல்சியஸில் வந்து இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரூமில் வந்து நம்ம வந்து இன்குபேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வச்சு காத்தோரமாக வச்சு குளிர் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இன்குபேட்டரில் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஹேட்சிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒன்ஸ் வந்து ஒரு 3 டைம் 4 டைம் வந்து கோழி குஞ்சுகள் அந்த முட்டையை வந்து திருப்பி வைங்க. கரெக்டான எக்கு செலெக்ஷன்ஸ் வந்து இருந்தால் 70% ஆஃப் ஹேட்சிங் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. இன்குபேட்டர் வந்து நம்மளே ரெடி பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணலாங்க. இல்லை வந்து நம்ம வெளியே வாங்கிக்கலாமா அப்படின்னா அது வந்து உங்களோட விருப்பம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பணம் இருக்குது, நான் வந்து வெளியே வாங்கிக்கிறேன், எனக்கு வந்து இன்குபேட்டர் வந்து செய்ய தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே வாங்கிக்கலாம். இல்லை சிஸ்டர் இன்குபேட்டர் வந்து நானே மேக் பண்ணிக்கிறேன், என்கிட்ட அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்களே வந்து மேக் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோஸ் வந்து யூடியூப்பில் நிறையா இருக்குது, அதை பார்த்து நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கோங்க. மெஷினை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும், அந்த இன்குபேட்டர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான மெத்தடில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்ம பேட்ச் வந்து முட்டை வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா மறு பேட்ச் வந்து நம்ம அதில் வந்து வைக்கும்போது எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்து அந்த இன்குபேட்டரில் இல்லாமல் நீட்டாக க்ளீனாக வந்து நம்ம வந்து வைக்கணும். அதுக்காக போய் தண்ணியில் கழுவி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதில் இருக்க மணலையும் ஆல்ரெடி அந்த முட்டை ஓடுகள் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் எடுத்து வெளியே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வேறு மணல் கொட்டி அதுக்கு மேலே வந்து ட்ரை கிளாத் வந்து நம்ம போட்டு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இன்குபேட்டரில் வந்து எக்ஸ் வந்து லோட் பண்ணணும். அதே மாதிரி ஹீட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்னா 37லேருந்து 38 வரைக்கும் இருக்கலாம். நம்ம வந்து இதை வந்து இன்குபேட்டர் வச்சோடனே கொஞ்ச நேரம் ஒரு 30 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த இன்குபேட்டரில் வந்து அந்த லைட்டையும் ஃபேனையும் ஓட விட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டெம்பரேச்சர் அதாவது ஸ்டேபிள் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முட்டையை வந்து லோட் பண்ணி வைக்கலாம். இம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதாவது அதுக்குள்ளே அந்த இன்குபேட்டருக்குள்ளே இருக்கிற அந்த ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கா, வாட்டர் ட்ரேயில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம், அந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாகவே இருக்கணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஈரப்பதம் வந்து கரெக்டாக வந்து பரவிட்டே இருக்கும். கரெக்டான டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் வந்து நம்ம எந்த மாதிரி வந்து செட் பண்ணலாம் அப்படின்னா அந்த முட்டையோட அதாவது முதல்ல 1லேருந்து 18 நாள் வரைக்கும் 37.4 டிகிரி செல்சியஸ்லேருந்து 37.8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி 18லேருந்து 21 நாள் வரைக்கும் 37லேருந்து 37.4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரலாங்க. இந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால வந்து ஹேட்சிங் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன் வந்து நான் வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து ஸ்டேபிளாக வந்து ரன் பண்ணணும், இது வந்து டெம்பரேச்சர் வந்து நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்கிறேன் அப்படின்னா அதிகமான ஹீட் இருந்துச்சுன்னா அதாவது கோழி குஞ்சுகள் வந்து ரொம்ப மூச்சு திணறி அந்த ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால வந்து இறந்துடும். இல்லைனா குறைவான ஹீட் இருந்தாலும் கோழி குஞ்சுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான சத்து இருக்காமல் அதாவது ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கிற கோழி குஞ்சுகள் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் வந்து நான் என்னென்னு சொல்கிறேன்னா டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன்.
பவர் கட் ஆன டைம்லலாம் என்ன பண்ணுறதுங்க சிஸ்டர், எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பவர் கட் ஆகிட்டே இருக்கும். நாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னா, இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து யூபிஎஸ் மாட்டிக்கோங்க, இல்லைனா ஸ்மால் பேட்ரி பேக்கப் வந்து அதில் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருந்தால் தான் வந்து இன்குபேட்டர் வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லை எங்களுக்கு வந்து ஷட் டவுன் டைமில் வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணால் போதும், அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த டைமில் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து இன்குபேட்டர் வந்து ஓப்பன் பண்ண வேணாம். ஏன்னா வந்து அதில் இருக்க ஹீட் வந்து வெளியே வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் இன்குபேட்டர் வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு வந்து நான் சொல்லுவேன். ஹியூமிடிட்டி செட்டிங்ஸ் வந்து அதாவது ஈரப்பதம் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது அந்த ஈரப்பதம் வந்து தவறாக இருந்துருச்சுன்னா அதில் வந்து அதாவது முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிராக்குகள் வந்து அதிகமாக விழுக ஆரம்பிச்சிடும். டே 1லேருந்து 18 நாளைக்கு வரைக்கும் நம்ம வந்து 50லேருந்து 55% வந்து வாட்டர் லெவல் வந்து நம்ம அதை ஈரப்பதம் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி 18லேருந்து 21 நாளைக்கு வந்து நம்ம வந்து 65லேருந்து 70% ஆஃப் ஈரப்பதம் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த 18லேருந்து 21 நாள் அப்படிங்கும்போது வந்து நம்மளுக்கு இன்னொரு கப் ஆஃப் தண்ணி வந்து அதில் வந்து வச்சிடணும். 2 கப் தண்ணி வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டான ஈரப்பதம் வந்து இருக்கும். முட்டையை திருப்புறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டனுங்க. இது வந்து மேனுவல் இன்குபேட்டரில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். முட்டையை திருப்புறது அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 3லேருந்து 6 தடவை கூட நம்ம வந்து முட்டையை வந்து திருப்பி வைக்கலாம். கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா அடையில் விழுந்துட்டு இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் துள்ளி துள்ளி அந்த மாதிரி அசைஞ்சு அது படுத்தா முட்டைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து திரும்பிடும். ஆனால் வந்து இன்குபேட்டரில் வந்து அந்த மாதிரி இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து திருப்பி வைக்கணும். ஏன் வந்து நம்ம வந்து முட்டையை திருப்பி வைக்கணும் அப்படின்னா, அந்த கருங்கிறது வந்து சுற்றியுமே வந்து ஹீட் போனால் தான் நல்லபடியாக வந்து அந்த கரு வந்து நல்லா உருவாகும். நம்ம வந்து ஒரே சைடில் மட்டும் வச்சுட்டு இருந்தால் ஹீட் வந்து அந்த ஒரு சைடு மட்டும் ரொம்ப அதிகமாக கிடச்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ரொம்ப ஓவர் ஆகி அந்த ஒரு சைடு மட்டும் நல்லா வந்து அந்த கரு வந்து இதாகி, அதாவது ஹீட் ரொம்ப ஓவராக இருக்கிறதுனால ஒரு சைடு மட்டும் கரு வந்து ரொம்ப இதாக உருவாகி ஹீட் அதிகமாகி அந்த இடத்துல வந்து கோழி குஞ்சுகள் வந்து செத்துரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டேஷன் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். 1லேருந்து 18 நாளைக்கு வந்து நம்ம கம்பல்சரி நம்ம வந்து முட்டையை வந்து ரொட்டேட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஹெல்த்தி சிக்ஸ் டெவலப் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது அந்த கோழி குஞ்சுகள் வந்து எந்த ஒரு நோயும் இல்லாமல் சீக்கிரமாக வந்து சிக்ஸ் வந்து சீக்கிரமாக டெவலப் ஆகும். காலை மதியம் சாயந்தரம்னு சொல்லிட்டு எந்த டைமில் வேணாலும் நம்ம வந்து முட்டையை வந்து திருப்பி வைக்கலாம். அந்த முட்டையை வந்து நம்ம திருப்பி வைக்கும்போது சும்மா குலுக்கி திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அலங்காமல் வந்து முட்டையை வந்து சின்ன குழந்தைய தொடுற மாதிரி அந்த முட்டையை வந்து அலங்காமல் வந்து திருப்பி வைக்கணும். ஒரு 18 நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து திருப்பி வைக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து குஞ்சு வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 18ஆவது நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். முட்டையோட கேண்ட்லிங் வந்து நம்ம எப்படி பண்ணலாம், எந்த நாள்லேருந்து பண்ணலாம் அப்படின்னா, அதாவது 7வது நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேண்ட்லிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேண்ட்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, முட்டையை வந்து நம்ம ஒரு லைட் மேலே வச்சு பார்த்தா அதுக்குள்ளே வந்து குஞ்சு இருக்கா, அதாவது கரு உருவாயிருக்கா உருவாகலையோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான். அதாவது 7வது நாள் வந்து நம்ம முட்டையை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த முட்டைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ரெட் கலராக இருந்துச்சு அப்படின்னா அந்த குஞ்சு அதில் வந்து கரு வந்து உருவாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லை எக்கு வந்து கிளியராக தெரியுது அப்படின்னா இனிமேல் தான் வந்து கரு உருவாக ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அந்த ரெட் கலர் மாதிரி ரிங்காக வந்து அந்த முட்டைக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு படலம் மாதிரி தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கோழியோட முட்டை அந்த முட்டைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கரு வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதெல்லாம் வந்து நம்ம 7வது நாள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 7வது நாள் பார்த்துட்டு ஒரு 14வது நாளும் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து டார்க் பிளாக் கலராக இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து எக் வந்து க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்லை முட்டை வந்து ஹாஃப் லைட் கலரில் வந்து இருந்துச்சுன்னா அந்த முட்டை வந்து இறந்துருச்சு, அதுக்குள்ளே இருக்க கரு வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாத்தையும் வந்து நம்ம 14வது நாள் கண்டுபிடிச்சிட்டு அந்த எக் அந்த முட்டை உடஞ்சிச்சில அந்த முட்டை அதாவது கரு பிடிக்காம முட்டையை வந்து ஒரு 14வது நாள் வந்து நம்ம பார்த்துட்டு வெளியே வந்து எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 18 நாள்லேருந்து 21வது நாள் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் வந்து ஹேட்சிங்க்கான ரொம்ப முக்கியமான 3 நாள். இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லாக்டவுன் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை திருப்பி வைக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதோட ஈரப்பதம், இந்த இன்குபேட்டருக்குள்ளே ஈரப்பதம் வந்து 70% ஆஃப் ஈரப்பதம் வந்து இருக்கணும்.
இன்குபேட்டரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது, அடிக்கடி போய் ஓப்பன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேயில் ஃபுல்லாக வந்து இருக்கா, 2 ட்ரே வந்து வச்சுருக்கோமா அது ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும். இல்லைனா அந்த மாதிரி ஒரே கப் தான் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு பவுலில் கொண்டு போய் இன்னொரு கப் தண்ணி வந்து நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த 18லேருந்து 21 நாள் வரைக்கும் நம்ம வந்து பண்ணுவோம். ஹேச்சிங் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்னதாக வந்து அந்த முட்டையை வந்து நம்ம காதில் எடுத்து வச்சு பார்த்தா டிக் டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்கும். இல்லைன்னா சின்னதாக ஒரு கிராக் விட்டுருக்கும், அதாவது மூக்கு கொத்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து மூக்கு கொத்தி இருக்கும். அந்த மாதிரி மூக்கு கொத்துன, அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொத்துற சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து கிராக் விடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்து அந்த குஞ்சு வந்து மெதுவாக அந்த முட்டையை உடச்சி வெளியே வந்துடும். ஒரு 6லேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே வந்து அந்த முட்டையை உடச்சிட்டு வெளியே வந்துடும். இந்த மாதிரி தான் வந்து ஹேச்சிங் வந்து நடக்குது. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வீக்காக இருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அந்த குஞ்சுகள் அந்த முட்டை வந்து ரொம்ப மூக்கு கொத்த முடியாமல் இருக்குது, வீக்காக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணி நம்ம வந்து அந்த முட்டையோட எல்லாத்தையும் வந்து பிரித்து நம்ம வந்து எடுத்து விட்டுடலாம். சிக்ஸ் வந்து இன்குபேட்டரில் 6லேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே வந்து உள்ளே வந்து அதாவது வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரூடர் செட்டப் வந்து நம்ம பண்ணி ப்ரூடிங் செட்டப்பில் வந்து கோழி குஞ்சுகளை வந்து விட்டுடலாம். காமனாக வந்து நம்ம என்னென்ன மிஸ்டேக் வந்து பண்ணுவோம் பிகினிங் டைமில் அப்படின்னா, தவறான முட்டைகள் வந்து எடுத்து வச்சுருவோம். அதே மாதிரி இன்குபேட்டரை வந்து நம்ம அடிக்கடி போய் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். டெம்பரேச்சர் வந்து அதில் வந்து ஸ்டெபிளாக இல்லாமல் நம்ம ஓப்பன் பண்ணுறதுனால டெம்பரேச்சர் வந்து ரொம்ப தாறுமாறாக இருக்கும். அதே மாதிரி ஈரப்பதம் வந்து கரெக்டான ஈரப்பதம் இருக்காது. பவர் கட் டைமில் வந்து நம்ம போய் ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து முட்டையை திருப்பும்போது வந்து நம்ம குலுக்கி திருப்பி வைக்கிறது, இல்லைன்னா ஹேட்ச் ஆகும்போது நம்ம போய் முட்டையை வந்து உடச்சிடுறது, இதெல்லாம் பண்ணும்போது அந்த முட்டை வந்து ஹேட்ச் ஆகாமல் கோழி குஞ்சுகள் வந்து இறந்துரும். இதுதான் வந்து நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக். இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்குபேட்டர் வந்து நீங்களும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா வாங்கி கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்குபேட்டர் வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். இன்னும் வந்து உங்களுக்கு இன்குபேட்டர் பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேறு ஏதோ ஒன்று எனக்கு தகவல் வேணும், இந்த மாதிரி எனக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து மேக் பண்ணி போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க.